करातमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंशकं मिलासि लोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नताशुभाशुनाशकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम्. भीकरं नवोदितार्कभास्वरं नमः सुरारिनिर्जरं नताधिकापदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பரணமல்லூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள இந்த சிவாலயம் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே சோழ மன்னனாலே கஜப்பிரஷ்டை வடிவத்திலே யானைப்புகா கோயிலாக மாடக்கோயிலாக தெற்கு பார்த்த முறையிலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம். சரவணபவ என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. ஏழு வண்ண மலைகளாழ்பவன் ஹரிவோம் நமவோம் கிரிதரா. ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா. ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா. நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா. பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன்
இதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. நமது முன்னோர்கள் காலத்தில் அப்போல்லாம் திருப்பதிக்கெல்லாம் எளிதில் செல்ல முடியாது. இன்றைக்கு இருப்பது போல போக்குவரத்து வசதிகள் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, திருப்பதி வெங்கடாச்சலபதியை வேண்டினபடி ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு துண்டில், சின்ன மஞ்சள் துண்டில் முடிஞ்சு என்ன நேர்த்திக்கடனோ என்ன பிரார்த்தனையோ அதை சொல்லி வீட்டு பூஜை ரூமில் வச்சுடுவாங்க. எப்போது திருப்பதி செல்வதற்கு ஒரு வேளை வாய்க்கிறதோ அப்போது இந்த காசெல்லாம் கொண்டு போய் உண்டியலில் போடுவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம். அதே போல் நம்ம இன்றைக்கும் திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் எல்லாருக்கும் பண வசதி கிடைத்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. எல்லோருக்கும் பரிபூர்ணமான தேக ஆரோக்கியம் வாய்த்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. இத்தகைய கிராமத்து அன்பர்கள், இந்த பகுதியை ஒட்டி வாழக்கூடியவர்கள் இந்த வரதராஜ பெருமாளை ஒரு ஸ்ரீனிவாச பெருமாளாக பாவித்து கொண்டு அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு நேர்ந்து கொண்ட பிரார்த்தனைகளை இந்த ஆலயத்திலும் வந்து செய்கிறார்களாம். பக்திக்கு எல்லாமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த பெருமாளுக்கு செஞ்சாலும் சரி, இந்த பெருமாளுக்கு செஞ்சாலும் சரி, பார்க்கடலில் இருக்கக்கூடிய அந்த வைகுந்த வாசனுக்குத்தான் செல்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. பொதுவாக பெருமாளுக்கு திருமஞ்சனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம சிவன் கோவில் அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறத வைணவ ஆலயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமஞ்சன காப்பு அப்படிங்கிறது ரொம்ப வெகு சிறப்பு. அது அந்த திருமஞ்சனத்தை பார்க்குறதுக்கு பக்தர்கள் ஆனந்தமாக அமர்ந்து கொண்டு அந்த மாலவனது திருநாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த மாலவனுக்கு உண்டான பாசுரங்களை பாடிக்கொண்டு இந்த திருமஞ்சன காட்சிகளை கண்டு தரிசிப்பார்கள். இந்த திருமஞ்சனம் செய்கிறது எதற்காக அப்படின்னா, இறைவனுக்கு நாம் ஒரு ஆடையை எதற்காக நாம் வாங்கி தருகிறோம். இப்போ கோவிலில் பார்க்குறோம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கற்பகாம்பாளுக்கு பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புடவை புதுசாக ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. ஏன் புடவை புதுசாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம், இன்றைக்கு நமக்கு இத்தனை ஆடைகளை நாம் அணிந்து கொள்கிறோம் என்றால் இவற்றையெல்லாம் நமக்கு தருவது இந்த தெய்வங்கள். ஒரு தெய்வத்தோட ஒரு அருளாசி இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது. நம்மால் எந்த ஒரு நற்பலனையும் பெற்றுவிட முடியாது. நமக்கு இத்தனை நல்லதை கொடுக்கிற தெய்வத்திற்கு, நம்மையெல்லாம் படைத்து ஆட்கொண்டு வரும் தெய்வத்திற்கு நம்மால் ஆன ஒரு சிறு காணிக்கையாகத்தான் நாம் வஸ்திரங்களை, அதாவது புடவை, வேட்டி போன்றவற்றை காணிக்கையாக வழங்குகிறோம்.